வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி vs கேகேஆர். ஸோ அந்த மேட்சோட பிளேயிங் லெவன் கம்பேரிசன், ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஸோ கீ பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல வந்து ஸ்டாட்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் மேட்சோட ஒரு அனலைசஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனையும் கம்பேர் பண்ணி யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட அந்த ஒரு பிளேயிங் லெவன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 7000க்கும் மேற்பட்ட ஐபிஎல் ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஒரு கீ ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஆர்சிபி பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு. ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர், ஸ்ட்ரைக் ரேட் 150+ ஆடக்கூடியவர் இன் T20s. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு மிகவும் வந்து பேர் போனவர். ஸோ அதே நீங்கள் கேகேஆரோட ஓப்பனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குவின்டன் டி காக் விக்கெட் கீப்பர். ஸோ அக்ரெசிவான ஓப்பனர், ஐபிஎல்லில் வந்துட்டு 30+ ஆவரேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்காரு. மேட்ச் வின்னிங் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக அவரால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சுனில் நரேன், பிஞ்ச் ஹிட்டர், நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், எக்கனாமியாக வந்துட்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இவருமே ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர் தான். ஸோ இந்த ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது விராட், ஃபில் சால்ட் வெர்சஸ் குவின்டன் டி காக், சுனில் நரேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது இன்னுமே வந்துட்டு சுனில் நரேனை அவங்க கண்டிப்பாக ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஸ்டில் டவுட் தான். பட் நம்மளோட ஓப்பனிங் காம்பினேஷன் கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரெடி வந்து செட் ஆயிடுச்சு. ரெண்டு டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு புதிய ஓப்பனிங் காம்பினேஷன் தான். ப்ளஸ் குவின்டன் டி காக்கோட கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மொத்தமாக இந்த 4 பிளேயர்ஸில் வந்து கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு எட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி கிட்ட தான் போகும். ஏன்னா சுனில் நரேன் வந்துட்டு ஹிட் ஆர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அவருக்கு மாட்டிருச்சுன்னா அன்றைக்கி வந்து அவ்வளோதான். முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய டேஞ்சரஸான அந்த ஒரு அடியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ அதனால் சுனில் நரேன் எகெயின்ஸ்டாக நல்ல ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டர் அப்படின்னு வரும்போது ஸோ ரஜத் படிட்டர் நல்ல ஒரு ஐபிஎல் 2022 பிளே ஆஃப்ஸில் செஞ்சுரியெலாம் அடித்தார். க்ரூஷியல் நாக்ஸ் மிடில் ஓவர்ஸில் ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஆல்ரவுண்டர், 160க்கும் மேற்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடியவர். மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு பவர் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுப்பாரு. அடுத்தது ஜித்தேஷ் சர்மா. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் தான் மிடில் ஆர்டரில் லாஸ்ட்டாக இருப்பார். ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷர். அவர் 140+ ஸ்ட்ரைக் ரேட்டில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதே நீங்கள் வந்துட்டு இங்கே கீழே வந்தீங்க கேகேஆருக்கு அப்படின்னா அஜிங்கியா ரஹானே நல்ல ஒரு டிபெண்டபிளான பேட்டர், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார் டாப் ஆர்டரில். வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், 135+ ஆடுவார். ஸோ பேலன்ஸ் மிடில் வந்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர். ஐபிஎல்ல மோஸ்ட் பெஸ்ட் ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற ரிங்கு சிங், 170 அவரோட ஸ்ட்ரைக் ரேட் டெத் ஓவர்ஸில். ஸோ இவங்க 3 பேர் தான் அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படிட்டர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா வெர்சஸ் அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். உண்மையாகவே இதில் வந்து கேகேஆர் தான் மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்க கை வாங்கியிருக்கு. ஏன்னா அஜிங்கியா ரஹானே செம ஃபார்மில் இருக்கார், வெங்கடேஷ் ஐயரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார், ரிங்கு சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அதே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரஜத் படிட்டர் மட்டும்தான் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார், வேறு யாரும் பெரிய லெவல் ஃபார்மில் இல்லை. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் சீசன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மாலாம் ஸோ பெரிய லெவல் ஃபார்மில் கிடையாது. ஸோ அதனால் இவங்க ஃபார்முக்கு வந்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டரில் அந்த இடத்துல கம்பேரிசனில் வின் பண்ணுறது கண்டிப்பாக கேகேஆர் தான். நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது டிம் டேவிட், அதுக்கப்புறம் குர்னல் பாண்டியா. டிம் டேவிட் நல்ல ஒரு பவர் ஹிட்டர், டெத் ஓவர்ஸை சூப்பராக எக்ஸல் பண்ணுவார், ஸ்ட்ரைக் ரேட் 180+ வச்சிருக்கிறார் ஐபிஎல்லில். குர்னல் பாண்டியா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், போத் பேட் அண்ட் பாலில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதே நீங்கள் இங்கே ஃபினிஷிங்க்கு கீழே வரும்போது ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் இருப்பாங்க. ஆண்ட்ரே ரசல் நல்ல ஒரு பவர் ஹிட்டர், 175+ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ டெத்தில் வந்துட்டு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ரமன்தீப் சிங் வந்துட்டு நல்ல ஒரு எமர்ஜிங்கான ஆல்ரவுண்டர், ப்ராமிசிங் ஃபினிஷிங், நல்ல ஒரு எபிலிட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிம் டேவிட்டும் ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு பார்க்கும்போது டிம் டேவிட் உண்மையாகவே வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்கார் ரீசெண்டாக. பட் ஐபிஎல் அப்படின்னு மட்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல ஆண்ட்ரே ரசல் தான் வந்து மேலே லீடிங்கில் வருவார். குர்னல், ரமன்தீப் சிங் ஈக்குவலான ஃபார்ம் தான் இருக்காங்க. அதனால் இது வந்து டையில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புவி பேஸ் அட்டாக் அப்படின்னு வரும்போது புவி, யாஷ் தயால் அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட். நல்ல ஒரு ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட் புவி வந்துட்டு, எக்ஸ்பீரியன்ஸான டெத் பவுலரும் கூட. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா யாஷ் தயால் ரீட்டைன் பண்ணணும், லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ வந்து நியூ பால் எஃபெக்டிவாக இருப்பார். ஜாஸ் ஹேசல்வுட் நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நல்ல ஒரு கீ வெப்பன். ஸோ அதை இங்கே நீங்கள் பேஸ் அட்டாக் வந்தீங்கன்னா
ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், அதுக்கப்புறம் வைபவ் அரோரா. ஸோ யங் பேஸ் பவுலர்ஸ் அப்படின்னு தான் வந்து வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இருக்காங்க. ஸ்பென்சர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங்கில் வின் பண்ணுறது நம்மளுடைய ஆர்சிபி தான். ஸோ புவி, யஷ் தயால், ஜாஸ் ஹேஸ்லவுட் 3 பேருமே வந்துட்டு செம்ம குவாலிட்டியான பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாருமே ஆர்சிபிக்காக விளாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எட்ஜ் இங்கே வந்து இருக்குது. ஸ்பின்னரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுயாஷ் சர்மா நல்ல ஒரு யங் டேலண்ட், ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பார். குர்னாலும் சுயாஷும் தான் ஸ்பின்னை பார்த்துக்குவாங்க. இங்கே கேகேஆருக்கு வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர், டாப் விக்கெட் டேக்கர் கேகேஆர் கைப்பல் 2023 கரண்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்பின்னில் வின் பண்ணுறது வந்து கேகேஆர் தான். ஸோ இப்போ ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங் பேர் கோலி அண்ட் ஃபுல் சால்ட்டோடு சேர்ந்துருக்கு. ஸோ அதே நேரம் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மிடில் ஆர்டர் இருக்குது. பட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்குது. அவங்க ஃபார்முக்கு வந்தாங்கன்னா அது எக்ஸ்ப்ளோசிவான மிடில் ஆர்டர் தான். வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங் அட்டாக் அவங்க வச்சுருக்கிறாங்க ஹேஸ்லவுட் அண்ட் புவியோட. அதே வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் ஆர்டரோட கன்சிஸ்டன்சி ஸ்டில் கொஷின் மார்க்கு. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் டேக்கர் இல்லாமல் லேகில் இருக்குது. ஸோ இந்த 2 வீக்னஸையும் கன்சிடர் பண்ணணும். அதே நீங்கள் வந்துட்டு கேகேஆர் ஸ்ட்ரென்த் இருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவான ஃபினிஷர்ஸ் ரிங்கு சிங் அண்ட் ரசல் இருக்காங்க. ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் இருக்கவங்க கிட்ட நரேன் நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி. ஸோ அதே நேரம் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் டாப்பில் இருக்காங்க. குவிண்டன் டி காக், ரஹானே அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. வீக்னஸ் அப்படின்னு வரும்போது ரசல் மேலே, ரிங்கு சிங் மேலே டிபெண்டபுளாக இருக்கிறாங்களோ ஃபினிஷிங்கில் அப்படிங்கிறது இருக்குது. டெத் பவுலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து உங்களுக்கு வீக்னஸாக இருக்குது. ஸோ இதே நேரம் ஆர்சிபி vs கேகேஆரோட ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது லாஸ்ட் 5 மேட்சஸில் கேகேஆர் 3 மேட்சையும் ஆர்சிபி 2 மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல்னால் கேகேஆர் 222 ரன்னு, ஆர்சிபி 213. மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது விராட் கோலி 195 ரன், ரிங்கு சிங் 160 ரன். ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக வருண் சக்கரவர்த்தி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜாஸ் ஹேஸ்லவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி கேகேஆரோட ஸ்பின் அட்டாக்கை ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கேகேஆரோட எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் த்ரெட்டாக இருக்கும் ரன் சேசஸில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஒரு த்ரில்லர் மேட்சாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 2 பிளேயிங் லெவனையும் கம்பேர் பண்ணும்போது யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறா, எது பலமான டீம், எது பலவீனமான டீம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.